ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறுவதற்கான காலம் வரும். எவ்வளவோ பேர் எவ்வளவோ சந்தோஷமாக அவங்கவங்க வாழ்க்கையை வாழும்போது, நான் மட்டும் இப்படி கஷ்டத்தோடையே காலந்தலன்வான்னு வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய விதியை மாற்றி எழுதி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இப்போதும் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுறதுக்குன்னு ஒரு நேரம் வந்தால் அவங்க முன்னேறி ஜெயிச்சு வாழ்கிறதுக்கும் ஒரு காலம் வரும். ஆனால் அது கொஞ்சம் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் முன்ன பின்ன இருக்கும் தானே. ஒரு சிலர் கஷ்டப்படும் போதே திடீர்னு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். ஒரு சிலருக்கு ரொம்ப காலம் கஷ்டப்பட்ட பிறகு நல்லது கெட்டது எல்லா அனுபவங்களையும் பெற்ற பிறகு அவங்களுக்கான வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும். அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் இத்தனை காலம் நீ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய் என் செல்லமே. இப்போது எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மகிழ்வையும் பெறும்படி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்க போகுது. தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பி என் செல்லமே. பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் பணக்காரனாக மட்டும்தான் ஆக முடியும். ஆனால் பாசத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கும் நீ உன் வாழ்க்கையில் செல்வந்தராகவும் மாறுவாய். சந்தோஷமான மகிழ்ச்சியோடு கூடிய நல்வாழ்க்கையையும் பெறுவாய். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போவதுதானே வாழ்க்கை. கஷ்டங்களையும் கவலைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் யார் யாரோ சொல்லக்கூடிய பேச்சுகளையும் வார்த்தைகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் உன்னை கேலி செய்து பேசுபவர்களுடைய மனித மனங்களையும் தாண்டி கடந்து வந்தாக வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் நல்லது நினைக்கிறவங்களை விட கெட்டது நினைக்கிறவங்களும் கேலி செய்கிறவங்களும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறவங்களும் பேசுகிறவங்களும் அதிகமாக ஆகிவிட்டார்களா? கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன்கிட்ட போலியான உபசரிப்புகளை காட்டும் மனிதர்களை காட்டிலும் உண்மையாக இருக்கக்கூடிய நீ நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வாய். பெருந்தன்மையாக இருக்கிறது போல உனக்கு நடிக்க தெரியாது. மனசில் என்ன நினைக்கிறியோ அதை சொல்லிடுவ. அதன்படியே உன் வாழ்க்கையும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால தானே யாருக்குமே உன்னுடைய அருமை புரியவில்லை. உயரத்தில் இருக்கிறோம்னு ஆட்டம் போடக்கூடிய மனிதர்கள் கீழே தவறி விழுகும்போது தரையில் இருக்கிறவனோட அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகமாகும் அல்லவா? நீ தரையில் தானே இருக்கிறாய், கவலைப்படாத. நீ கீழே விழ நேர்ந்தாலும் உன்னை நான் காப்பாத்துறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனமுடைந்து போகாதே என் செல்லமே. உன் மனசை உடைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் நடந்தால் உன்னை உருவாக்குவதற்கும் நான் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றவும் உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றவும் நான் வந்து விட்டேன் அல்லவா? எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்கள்னு இங்கு யாருமே இல்லை என்பது தானே நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ ஏமாற்றங்களை பார்த்தாலும் எதிர்பார்ப்புகளும் உனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயம் எப்படியாவது நல்லது நடந்துரும்னு பல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் உன் வாழ்வில் உனக்கான நல்ல விஷயத்தை உன் சாயப்பா நான் நடத்தி முடிக்கிறேன். நீ மேலே உயர்ந்து உயர்ந்து போகும்போது நிறைய உறவுகள் உன்னை தேடி வந்து உதவி செய்யக்கூட தயாராக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் உனக்கு முக்கியமில்லை. நீ கீழே விழுந்தபோது, நீ கஷ்டப்பட்ட போது யார் ஒருவர் உனக்கு கை கொடுத்து உதவி செய்தார்களோ, யார் ஒருவர் உன் கஷ்டத்தில் உனக்கு துணையாக நின்னாங்களோ, அந்த நல்ல மனிதரின் நட்பையும் உறவையும் மட்டும் நீ தவற விட்டுவிடாதே என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போதும் மனசுடைஞ்சு போய் ஐயோ ஒருத்தரும் அந்த உதவி செய்யலையே, யாராவது வந்து நமக்கு ஆறுதலாவது பேச மாட்டாங்களா நினச்சிருக்கும் போது யாராவது ஒருவர் வந்து உனக்கு சிறு உதவியை செய்தாலும் அது மிகப்பெரிய விஷயமாக தானே இருக்கும். அன்பால் ஏமாந்து போனவர்கள் ஒருபோதும் இந்த உலகில் அழிந்து போக மாட்டார்கள். நீ உன்னை அன்பு செலுத்திய மனிதர்களை எல்லாம் நல்லா தான் பார்த்துருக்கிற. ஆனால் உன்னிடம் அன்பு காட்டி ஏமாற்றிய மனிதர்கள் இறுதி வரை இப்படியே நன்றாக வாழ்ந்துவிட மாட்டார்கள் என் செல்லமே. மன உறுதியோடும் தைரியத்தோடும் திடமாகவும் இருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த உலகத்தை உனக்கானதாக நான் மாற்றி அமைப்பேன்.